ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கேரட் எக் ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். பேன் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும், லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். ரெண்டு கேரட் துருவி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கேரட் 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரெண்டு முட்டை உடைச்சி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். முட்டை பொடி மாஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் சேர்த்துருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கேரட் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.